2024 ஃபைனல் எஸ்ஏல வந்த கேள்வியை பார்க்குறோம். இந்த கேள்வியில் தரையில் இருக்கும் வான் நோக்குனர்கள் தனக்கு மேலே உள்ள நேர்பாதை வழியே தரைக்கு சமாந்தரமாக தரை மட்டத்திலிருந்து 3000 மீட்டர் உயரத்தில் உள்ள 125 மீட்டர் செகண்ட் -1 பறக்கிற ஒரு விமானத்தை கண்டுபிடிக்கிறார். நேரம் T=0 விமானத்திலிருந்து நோக்குனருக்குள்ள கிடை தூரம் 4000 மீட்டர் ஆகும். விமானத்தில் பிறப்பிக்கப்படும் ஒலியின் மீட்டர் 100 கேட்ஸ் ஆகும். வழியில் ஒலியின் கதி 300 மீட்டர் செகண்ட் -1. இதை பார்த்தீங்கன்னா தரவுகளை முதலாவது குறித்து கொள்கிறேன். தரவுகளை குறித்து இந்த படத்தில் காட்டியிருக்கிறோம். ரைட். இப்போ என்னென்றால் இந்த விமானம் T=0 125 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தில் கிடையாக பறக்குது. அப்போ இந்த அவதானியை நோக்கிய வேகத்தை நாங்கள் முதலாவது கண்டுபிடிக்க வேணும். அவதானியை நோக்கிய வேகத்தை பார்த்தோம் என்றால் இந்த வியின் கொஸ்டீட்டா என்ற பெருமானமாக இருக்கும். அதாவது வீராஸ் என்று எடுத்தோம்னா இந்த அவதானியை நோக்கிய விமானத்தின் கூறு வீராஸ் வி கொஸ்டீட்டா. விக்கு பதிலாக 125 விமானத்தின் வேகம், கொஸ்டீட்டாவுக்கு பதிலாக 4×5 போட்டிருக்கேன். அதன்படி வீராஸ் 100 மீட்டர் செகண்ட் -1 எங்களுக்கு கிடைக்குது. இப்போ எங்களுக்கு தோற்றமுடன் கேட்டு கிடக்கு. அதாவது T=0 அவதானிக்கு கேட்கும் தோற்றமுடன் F' என்று எடுத்தோம்னா எங்களோட டொப்ளர் எஃபெக்டுக்குரிய சமன்பாடு C ± VO C ± VS F ஆல் தரப்படும். இந்த VOன்றது அவதானியின் வேகமும் VS என்றது ஒலி முதலின் வேகத்தை குறிக்குது. இந்த C என்றது வழியில் ஒலியின் வேகத்தை குறிக்கும். அப்போ அந்த வகையில் நான் இப்போ அந்த சிக்கு பதிலாக என்ன போட போறேன் என்றால் உங்களுக்கு தந்திருக்குது C 300 மீட்டர் செகண்ட் -1. இப்போ 300 அவதானி ஓய்வில் இருக்கிறபடியா எங்களுக்கு 300 + 0 அதன் கீழ் 300. அதாவது அவதானியை நோக்கி வீராஸ் நோக்கி வர்றபடியா எங்களுக்கு இதில் கழிக்கணும். 300 சய அவதானியை நோக்கிய வேகம் 100. இதில் மீட்டரம் தந்திருக்குது எங்களுக்கு 100 கேட்ஸ். இதை நாங்கள் சுருக்கி எடுத்தோம்னா 300 கீழ் 200 தர 100. 100 200 சுருக்கிறோம் 2 முறை, 2ஆல் 300 சுருக்கிறோம்னா எங்களுக்கு 150 கேட்ஸ். எங்களுக்கு என்ன கேட்கும்னா T=0 அவதானிக்கு கேட்கும் அந்த ஒலியின் மீட்டரன் 150 கேட்ஸாக இருக்கு.